வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம லாஸ் ஆஃப் மோஷன் இயக்க விதிகளில் ஒரு டாபிக் பார்க்குறோம். கான்செப்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்ன டாபிக் அப்படின்னா ஃப்ரிக்ஷன், அதாவது உராய்வு விசை. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிற மாதிரி நீட் எக்ஸாம் பொறுத்தவரையிலையும் நம்ம நீட் எக்ஸாம்னாவே அது வந்து என்னது ஃபிசிக்ஸை பொறுத்தவரையிலையும் ப்ராப்ளம்ஸ் தான் கேட்பாங்க அப்படின்லாம் கிடையாது, தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. அப்போ கான்செப்ட்ஸ் நம்ம வந்து தரவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், தியரிட்டிக்கலாக கொஸ்டின் கேட்கும்போதும் அதை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த டாப்பிக்கில் ஃப்ரிக்ஷன் சம்மந்தப்பட்ட பாயிண்ட்ஸ், நமக்கு முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் என்ன, அதை வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்போ ஒரு டேபிள், அந்த டேபிள் மேலே ஒரு ஆப்ஜெக்ட், ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு புக்கோ ஏதோ ஒன்று, பாக்ஸோ ஏதோ ஒன்று இருக்குது. அதனுடைய நிறை மாஸ் என்ன அப்படின்னா எம். ஓகே, இப்போ அதன் மீது செயல்படக்கூடிய விசை, த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட் கெப்ட் ஆன் த டேபிள், என்ன அப்படின்னா ஒன்று வந்து புவியீர்ப்பு விசை இல்லையா, இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் டியூ டு எர்த், கீழே பிடிச்சி இழுக்கும், அதுதான் வெயிட் எம்ஜி. இப்போ இந்த விசைக்கு செங்குத்தாக மேல் நோக்கி ஒரு விசையை இந்த டேபிளோட பரப்பு வந்து கொடுக்கும் மேல் நோக்கி, அதுதான் நார்மல் ஃபோர்ஸ் என் அப்படின்னு சொல்கிறது. மேல் நோக்கிய செங்குத்து விசை இல்லையா, இது கொடுக்கும். ஓகே, இது ரெண்டும். இப்போது இந்த ரெண்டு விசையை பற்றி மற்றதெல்லாம் விட்டுருவோம், இந்த எஃப்எஸ் அதெல்லாம் அப்புறம் வருவோம். இந்த ரெண்டு விசையை பற்றி மட்டும் பேசுவோம். இந்த ரெண்டு விசை தான் இப்போ இருக்குது. ஒன்று வந்து கீழ் நோக்கிய அந்த புக்கோட எடை எம்ஜி, மேல் நோக்கிய செங்குத்து விசை என், நார்மல் ஃபோர்ஸ், அப்வர்டு நார்மல் ஃபோர்ஸ் ஆஃபர்டு பை த சர்ஃபேஸ் ஆஃப் டேபிள். ஓகே, அந்த ரெண்டு ஃபோர்ஸ் தான் இருக்குது. இப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸில் இதான் செங்குத்துன்னு போட்டுருங்க, வேர்ட்டிக்கலி செங்குத்தாக இருக்கக்கூடிய இந்த ரெண்டு விசை தான். அதனுடைய அங்கே வந்து இந்த ரெண்டு ஃபோர்ஸ்க்கு நம்ம இப்போ நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷனை அப்ளை பண்ணுறோம். நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் நம்மளுக்கு தெரியும். எஃப் நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு எம் இன்டி ஏ, தொகுபயன் விசை ஈக்குவல் டு எம் இன்டி ஏ அப்படின்னு தெரியும். இங்கே நெட் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னது, ரெண்டு ஃபோர்ஸ் தான், ஒன்று என்ன, இன்னொன்று வந்து என்னது. இந்த ரெண்டு ஃபோர்ஸை பற்றி இன்னும் நம்ம பேசவே இல்லை, அதை விட்டுறலாம். ஸோ என் எம்ஜி தான், என் அப்வர்டாக இருக்குது அதனால் பாசிட்டிவ், எம்ஜி டவுன்வர்டாக இருக்குது அதனால் நெகட்டிவ். என் மைனஸ் எம்ஜி ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டிருக்கு. ஏன் ஜீரோ அப்படின்னா இங்கே ஏ வந்து என்னது, இந்த கேஸில் ஏ வந்து ஜீரோ, ஆக்சலரேஷன் ஜீரோ. ஓகே, ஆக்சலரேஷன் ஜீரோ, ஏன்னா அந்த ஆப்ஜெக்ட் இஸ் அட் ரெஸ்ட். ஓகே, ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது, ஆக்சலரேஷனே கிடையாது. ஓகே, ஸோ ஏ ஜீரோ, அப்போ எம்இன்டி ஏ என்ன ஆகும், ஜீரோ ஆயிரும். அப்போ இந்த டேர்ம் இந்த சைடு இது ஃபுல்லாக ஜீரோ ஆயிடுது. இந்த மைனஸ் எம்ஜி அந்த பக்கம் விட்டால் என் ஈக்குவல் டு எம்ஜின்னு சொல்லலாம். அப்போ இந்த என் ஈக்குவல் டு எம்ஜி அப்படிங்கிறது தெரியுது. இந்த புக்கு வந்து ஓய்வில் இருக்கிறப்ப இந்த நார்மல் ரியாக்ஷன் இருக்கு இல்லையா, செங்குத்து விசை, அது வந்து இந்த புக்கோட வெயிட்டுக்கு சமமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஓகே, ரைட். அடுத்து ஹரிசாண்டலி வரும். ஹரிசாண்டலி நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒன்று பாருங்கள், எஃப். இந்த எஃப்ங்கிறது என்னென்னா, இப்போ இதெல்லாம் நம்ம கொடுத்தது கிடையாது, இந்த ரெண்டு ஃபோர்ஸும் நம்ம கொடுத்தது கிடையாது, நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் கிடையாது. இதெல்லாம் வந்து என்னது, ஆட்டோமேட்டிக்காக உருவாகிற ஃபோர்ஸ். இதுவும் ஆட்டோமேட்டிக்காக உருவாகிற ஃபோர்ஸ், நம்ம கொடுக்கறது கிடையாது. ஆனால் இந்த ஃபோர்ஸ் இருக்குல்ல எஃப், இது வந்து நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ். எஃப்ங்கிறது என்னது, அப்ளைடு ஃபோர்ஸ், செலுத்தும் விசை, நம்ம கொடுக்குற விசை இது எஃப்ங்கிறது. இப்போ இந்த புக்கை நம்ம கையை வச்சு இப்படி தள்ளுறதா வச்சுக்குவோம். இந்த புக்கை வந்து டேபிள் மேலே இருக்கக்கூடிய புக்கை வந்து இப்படி கையை வச்சு இப்படி தள்ள முயற்சி பண்ணுறோம். புக்கு நகரலைன்னா அதை தள்ளுறதுக்கு முயற்சி பண்ணுறோம், நகர்த்துறதுக்கு முயற்சி பண்ணுறோம். அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கணும் இல்லையா, அந்த ஃபோர்ஸ் தான் அந்த எஃப், அதுதான் அப்ளைடு ஃபோர்ஸ். எஃப் இஸ் அப்ளைடு ஃபோர்ஸ், செலுத்தும் விசை. இந்த எஃப்எஸ்ன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், இது வந்து என்னது, நம்ம கொடுக்கறது இல்லை, தானாக உருவாகிறது எஃப்எஸ். அது எங்கே உருவாகுது அப்படின்னா, இந்த புக்கோட பேஸ் அடிப்பகுதிக்கும் டேபிளோடைய பரப்புக்கும் இடையில உருவாகுது. எந்த திசையில் உருவாகுது பாருங்கள், நம்ம எந்த திசையில் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம் அதுக்கு ஆப்போசிட்டில் உருவாகுது, கீழே அடிப்பகுதியில் உருவாகுது. ஓகே, எதிர் திசையில் உருவாகுது எஃப்எஸ். எஃப்எஸ்னா என்னது, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், ஓய்வு உராய்வு விசை. ஓய்வு உராய்வு விசை அப்படின்னு சொல்லுவோம், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். எஸ் ஃபார் ஸ்டாட்டிக், ஏன்னா இந்த புக்கு வந்து நிலையாக இருக்குது. ஓகே, இப்போது இந்த ரெண்டு ஃபோர்ஸ் ஹரிசாண்டலாக இப்போ என்னது, இந்த ரெண்டு ஃபோர்ஸ் தான் ஆக்ட் பண்ணுது. ஒன்று நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ், இன்னொன்று வந்து என்னது, டெவலப் ஆகிற ஃபோர்ஸ். இந்த ரெண்டு ஃபோர்ஸ்க்கு நம்ம நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் அப்ளை பண்ணுவோம். கிடைத்தளமாக ஹரிசாண்டலி என்ன ஃபார்முலா, அதே எஃப் நெட் ஈக்குவல் டு எம்ஏ அப்ளை பண்ணோம்னா, எஃப் நெட்டுங்கிறது என்னது, ரெண்டு ஃபோர்ஸ், ஒன்று எஃப் இன்னொன்று எஃப்எஸ். எஃப் வந்து என்னது, பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் ஆக்ட் பண்ணுது, அதனால் ப்ளஸ்ஸு. எஃப்எஸ் வந்து என்னது, நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் ஆக்ட் பண்ணுது, அதனால் மைனஸ். ஸோ எஃப் மைனஸ் எஃப்எஸ் ஈக்குவல் டு ஏ. என்னது, புக்கு நகருதா, நகரலை. புக்கு வந்து இப்போ நகரலைன்னு சொன்னேன், நகர்த்த முயற்சி பண்ணுறோம். ஓகேயா, ஆனால் இன்னும் நகரலை, ஆனால் நம்ம விசை கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ அப்போ ஆக்சிலரேஷன் ஜீரோ. அப்போ என்னது,
எம்என்டிஏ 0 ஆயிரும், இந்த பக்கம் 0 ஆயிரும். அப்போ எஃப் ஈக்குவல் என்ன கிடைக்குது? எஃப்எஸ்ன்னு கிடைக்குது. அப்போ புக்கு நகராத வரைக்கும் நமக்கு வந்து என்னது? எஃப் ஈக்குவல் டு எஃப்எஸ் அப்படின்னு தெரியுது. இந்த புக்கு இன்னும் நகரலை, நம்ம பிடிச்சி தள்ளுறதுக்கு அந்த புக்கை நகர்த்துறதுக்கு முயற்சி பண்ணுறோம், ஒரு விசை கொடுக்குறோம். ஆனால் புக்கு நகரலை, அது நகராத வரலையும் எஃப் ஈக்குவல் டு என்னது? எஃப்எஸ். ஓகே, நம்ம கொடுத்த ஃபோர்ஸு அந்த டெவலப் ஆகிற ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ரெண்டும் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இது புரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். எஃப் ஈக்குவல் டு 0 தென் எஃப்எஸ் ஈக்குவல் டு 0. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எஃப் 0 ஆயிடுச்சுன்னா எஃப்எஸ் வந்து என்னது? 0. எஃப் 0னா என்னது? நம்ம ஃபோர்ஸே கொடுக்கல. நம்ம என்ன சொன்னோம்? நம்ம பிடிச்சி தள்ள ஆரம்பிக்கிறப்ப தான் என்ன ஆகும்? நம்ம இந்த புக்கு மேலே ஒரு ஃபோர்ஸை கொடுத்தா தான் என்ன ஆகும்? இந்த எஃப்எஸ்ஸே டெவலப் ஆகும். சும்மா இருக்கிறப்ப, புக்கு சும்மா இருக்கிறப்ப இந்த புக்கோட சர்ஃபேஸ்க்கும் டேபிளோட சர்ஃபேஸ்க்கும் இடையில ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் டெவலப் ஆகாது. அப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இந்த எஃப்எஸ் டெவலப் ஆகணும்னா நம்ம ஃபோர்ஸ் கொடுத்தா தான் டெவலப் ஆகும். ஓகே, ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்கோம். இஃப் எஃப் இஸ் 0 தென் எஃப்எஸ் ஈக்குவல் டு 0. அதாவது செலுத்தும் விசை இல்லை அப்படின்னா இந்த ஓய்வு உராய்வு விசையும் இருக்காது அப்படின்னா இதுக்கு அர்த்தம். ஓகே, இதை புரிஞ்சுக்கணும். இது 0னா இது 0. அப்போ அடுத்து பாருங்கள், இஃப் எஃப் இன்க்ரீசஸ், இதுக்கு அர்த்தம் சிம்பாலிக்காக போட்டிருக்கோம், நிறைய வளவலன்னு எழுதாமல் சிம்பாலிக்காக எழுதியிருக்கோம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இஃப் எஃப் இன்க்ரீசஸ் தென் எஃப்எஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ். அதாவது எஃப் அதிகமானுச்சுன்னா எஃப்எஸ்னுடைய மதிப்பும் அதிகமாகும். செலுத்தும் விசையினுடைய மதிப்பு அதிகப்படுத்தினோம்னா அங்கே உருவாகிற டெவலப் ஆகிற அந்த ஓய்வு உராய்வு விசையினுடைய மதிப்பும் அதிகமாகுது. நேர்விகிதம், ரெண்டும் நேர்விகிதம். இது 0னா அது 0ன்னு சொன்னோம்ல, அப்போ இது அதிகமானா அதுவும் அதிகமாகுது. அப்போ இன்னும் கொஞ்சம் விசை கொடுத்து இந்த புக்கை தள்ள முயற்சி பண்ணுறோம். இப்போவும் நகரலை, இந்த புக்கு வந்து என்னது? இப்போவும் நகரலை, ஓய்வில் தான் இருக்குது. ஆனால் முன்னாடி கொடுத்ததை விட முன்னாடி வந்து 5 நியூட்டன் கொடுத்தோமா, அப்போ 10 நியூட்டன் கொடுக்குறோம். அப்போ என்ன ஆகும்? இந்த எஃப்எஸும் 10 நியூட்டன் ஆகும். 0 ஒன்றுமே கொடுக்காதப்ப இது 0னா இதுவும் 0, இது 5னா இதுவும் 5 நியூட்டன், இது 10 நியூட்டன்னா இதுவும் என்னது? 10 நியூட்டன். இப்படி எஃப் அதிகமானுச்சுன்னா எஃப்எஸும் அதிகமாகும். இது எல்லாமே நான் சொல்லிட்டு இருக்கிறது இப்போ இன்னும் புக்கு நகர ஆரம்பிக்கலை. ஓகே, புக்கு நகர ஆரம்பிக்கலை. அப்போ தான் இது என்ன ஆகும்? எஃப் ஈக்குவல் டு எஃப்எஸ் ஆகும். இந்த பக்கம் 0னா தான் ஆக்சலரேஷன் 0 தான் என்னது? எஃப் ஈக்குவல் டு எஃப்எஸ். அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஆக்சலரேஷன் 0 ஆகலைன்னா எஃப் ஈக்குவல் டு எஃப்எஸ் நம்ம சொல்ல முடியாதுல்ல, அதை புரிஞ்சுக்கணும். அடுத்த பாயிண்ட் பாருங்கள், எஃப்எஸ் ஆப்போசஸ் இம்பெண்டிங் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். எஃப்எஸ் ஆப்போசஸ் இம்பெண்டிங் மோஷன், அதாவது நடக்க வேண்டிய இயக்கத்தை எதிர்க்குது. இம்பெண்டிங் மோஷன், மோஷன்னா இயங்கிட்டு இருக்கிறத எதிர்க்கிறது. இன்னும் இயங்க ஆரம்பிக்கலை, ஆனால் இயங்க போகுது. கொஞ்சம் நேரத்தில் வந்து என்னது? இயங்க ஆரம்பிக்கும். இன்னும் கொஞ்சம் விசை அதிகமாக கொடுத்தா என்ன ஆகும்? இந்த புக்கு வந்து நகர ஆரம்பிச்சிடும். அப்படி நடக்க வேண்டிய ஒரு இயக்கத்தை, சரியா, இயங்க இருக்கிற ஒரு புத்தகத்தில் என்னது? அதனுடைய இயக்கத்தை தடுத்து நிறுத்துது. அது இயங்காமல் தடுத்து நிறுத்துது. சொல்ல புரியுதா? இந்த ஃபோர்ஸ் மட்டும் இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? இந்த ஃபோர்ஸ் 0 அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்கள். இந்த ஃபோர்ஸ் 0னா கண்டிப்பாக என்ன ஆயிரும்? இந்த விசைனால் இப்போ இதுவும் பேலன்ஸ் ஆகி பண்ணிட்டு இருக்கிறனால தான் என்னது? நமக்கு நெட் ஃபோர்ஸ் வந்து 0 ஆகுது, ஆக்சலரேஷன் 0 ஆகுது. இந்த ஃபோர்ஸ் இல்லைன்னா என்ன ஆகும்? நம்ம கொடுத்ததில் இந்த புக்கு நகர ஆரம்பிச்சிடும் இல்லையா? அப்போ அதனுடைய இயக்கத்தை தடுத்துக்கிட்டு இருக்கிறது எது? இந்த எஃப்எஸ் தான். அதான் சொல்கிறோம், எஃப்எஸ் ஆப்போசஸ் இம்பெண்டிங் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். நடக்க வேண்டிய இயக்கத்தை இந்த எஃப்எஸ் வந்து எதிர்க்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிங்க. இன்னும் இதில் பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்க்கலாம். ரைட், அடுத்து இன்னும் சில பாயிண்ட்ஸ் பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், ஓய்வு நிலை உராய்வில் பாருங்கள். இஃப் எஃப், அதாவது எஃப்னா நம்மளுக்கு என்னது? அப்ளைடு ஃபோர்ஸ், நம்ம செலுத்தக்கூடிய விசை, இஸ் கிரேட்டர் தென் எஃப்எஸ் மேக்ஸிமம். எஃப்எஸ் மேக்ஸிமம் அதாவது ஓய்வு நிலை உராய்வு விசையினுடைய பெரும மதிப்பு. இது அதிகமாகிட்டே போகாது. ஓகேயா? எது நம்ம என்ன சொன்னோம்? இது 0னா இது 0, இது 5 நியூட்டனா இது 5 நியூட்டன், இது 10 நியூட்டனா 10 நியூட்டன், இது 15 நியூட்டன்னா இதுவும் 15 நியூட்டன் ஆகுமானா ஆகாது. இது 10ஓட நின்றோம். உதாரணத்துக்கு சொல்கிறோம். ஒரு குறிப்பிட்ட அளவு தான் என்ன ஆகும்? நம்ம கொடுக்குறத ஃபோர்ஸ்க்கு தகுந்த மாதிரி எல்லாம் என்ன ஆகுது? இது அப்படியே வந்து அதிகமாகிட்டே போயிடாது. ஒரு லிமிட் இருக்குது, மேக்ஸிமம் லிமிட் இருக்குது. அதான் எஃப்எஸ் மேக்ஸிமம். அதுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ண முடியாது நம்மளால். நீங்கள் வந்து 500 நியூட்டன் கொடுத்தாலும் உடனே இங்கே 500 நியூட்டன்லாம் டெவலப் ஆகாது. ஓகேயா? டெவலப் ஆகிடாது. ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து டெவலப் ஆகாது. அப்போ அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட் வரலையும் தான் என்ன ஆகும்? நம்ம சொன்னோம்ல, எஃப் இஸ் டைரக்ட்லி, அதாவது எஃப்எஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எஃப்னு சொன்னோம்ல. எஃப்எஸ் மதிப்பு வந்து எஃப் அதிகமானா எஃப்எஸ் அதிகமானு சொன்னோம்ல. அது எது வரைக்கும்னா இந்த லிமிட் வரலையும் தான், அந்த எஃப்எஸ் மேக்ஸிமத்தை ரீச் ஆகிற வரலையும் தான். அது வரலையும் தான் என்ன ஆகும்? எஃப்எஸ் வந்து ப்ரொபோர்ஷனல் டு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எஃப். எஃப் அதிகமான எஃப்எஸ் அதிகமாகும். இந்த மாதிரி
அதுக்கு மேலே அந்த லிமிட்டை ரீச் பண்ணிருச்சுன்னா அந்த எஃப்எஸ் மேக்ஸிமம் சொல்கிறேன் இல்லையா, பெரும மதிப்பு, உச்சபட்ச மதிப்பு, அந்த உராய்வு விசையினுடைய உச்ச மதிப்பு அதுதான். அதை ரீச் பண்ணிருச்சுன்னா அதுக்கப்புறம் என்னது, நீங்கள் எவ்வளோ தான் அந்த அப்ளைடு ஃபோர்ஸ் அதிகப்படுத்தினாலும் இந்த ஃபோர்ஸு அதிகமாகாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகே, அது ஒரு பாயிண்ட். அது எதை சார்ந்திருக்குங்கிறத அடுத்து பார்ப்போம். அடுத்து பாருங்கள், அப்போ இந்த இப்போ வந்து மேக்ஸிமம் வேல்யூ எது, எஃப்எஸ் மேக்ஸிமம் வேல்யூ வந்து 10 நியூட்டன் தான் வச்சுக்குவோம் இந்த கேஸுக்கு. நீங்கள் வந்து இப்போ 15 நியூட்டன் கொடுக்குறீங்க, அப்ளைடு ஃபோர்ஸ் 15 நியூட்டன் கொடுக்குறீங்க. அப்போ என்ன ஆகும், நமக்கு நெட் ஃபோர்ஸ் என்ன ஆகும், அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் ஏற்கனவே பார்த்தோம்ல, நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் 15 மைனஸ் ஃபார்முலா என்னது, எஃப் நெட் ஈக்குவல் டு எம்ஏன்னு சொன்னோம்ல, நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் 15, ஆப்போசிட்டில் இருக்கிறது என்னது 10. ஓகே, ஈக்குவல் டு எம்ஏ. அப்போ 10 மைனஸ் 5 5ன்னு ஒரு நம்பர் கிடைக்குது. அப்போ எம்ஏ மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன். நம்ம ஒரு நெட் ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் ஆகுது. 15 மைனஸ் 10 5 நியூட்டன் ஒரு நெட் ஃபோர்ஸ் இந்த டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகிறதுனால ஆப்ஜெக்ட் இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஒரு நெட் ஃபோர்ஸ் இந்த டைரெக்ஷனில் ஆக்ட் பண்ணுறதுனால அந்த டைரெக்ஷனில் ஆக்சிலரேஷன் இருக்கும். ஸோ அந்த டைரெக்ஷனில் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது அப்படிங்கிறது தெரியுது. அப்போ இதான் அங்கே சொல்கிறோம், இஃப் எஃப் இஸ் கிரேட்டர் தன் எஃப்எஸ் மேக்ஸிமம், இந்த பெரும உராய்வு விசையை விட, ஓய்வு நிலை பெரும உராய்வு விசையை விட நம்ம கொடுக்குற விசை வந்து அதிகமானுச்சுன்னா, பெரும மதிப்பை விட அதிகமானுச்சுன்னா தான் எப்போ இந்த ஆப்ஜெக்ட் நகர ஆரம்பிக்குது, எஃப்எஸ் மேக்ஸிமத்தை விட எஃப் அதிகமாகும் போது அந்த ஆப்ஜெக்ட் நகர ஆரம்பிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஆப்ஜெக்ட் பிகின்ஸ் டு மூவ். ஓகே, ரைட். அதுக்கப்புறம் என்ன ஆகுங்கலாம் அப்புறம் பார்ப்போம். அடுத்து பாருங்கள், பொருள் நகர தொடங்குது. அடுத்து பாருங்கள், எஃப்எஸ் மேக்ஸிமம் எதை சார்ந்து இருக்கும் பாரு, இண்டிபெண்ட் ஆஃப் ஏரியா ஆஃப் கான்டாக்ட். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, பொருளின் தொடர்பு பரப்பை சார்ந்தது அல்ல. எஃப்எஸ் மேக்ஸிமம் சொல்கிறோம் இல்லையா, இந்த உச்சபட்ச மதிப்பு ஒன்று சொல்கிறோம் இல்லையா, அந்த மதிப்பு இந்த பொருளுடைய பரப்பை சார்ந்தது கிடையாது. இப்போ இந்த புக்கு வந்து சின்ன புக்காக இருக்குது, அப்போ வந்து எஃப்எஸ் மேக்ஸிமம் கம்மியாக இருக்கும். ரொம்ப அகலமான புக்காக இருக்குது அப்படின்னா எஃப்எஸ் மேக்ஸிமம் அதிகமாக இருக்கும் அப்படிலாம் கிடையாது. அதாவது ஒரே நிறை தான். ஒரு புக்கு வந்து 1 கிலோகிராம் நிறை இருக்குது, இன்னொரு புக்கு வந்து அதுவும் 1 கிலோகிராம் நிறை தான் இருக்குது. ஆனால் 2 புக்கில் இந்த ஏங்கிற புக்கு வந்து என்னது, அகலம் கம்மியாக இருக்குது. ஓகே, அகலம் கம்மியாக இருக்குது, திக்னஸ் அதிகமாக இருக்கிறதா வச்சுப்போம். இன்னொரு புக்கு வந்து என்னது, அகலம் அதிகமாக இருக்குது, திக்னஸ் கம்மியாக இருக்குது, ரெண்டுமே 1 கிலோ தான். அப்படி இருக்கிறப்ப இது பரப்பு, அதாவது இந்த டேபிளோட தொடர்புகளுடைய பரப்பு வந்து கம்மியாக இருக்குது, இன்னொன்றுக்கு வந்து பரப்பு வந்து அதிகமாக இருக்குது. சரியா, ரெண்டுமே 1 கிலோ தான், ரெண்டுக்குமே நிறை ஒன்று தான். அப்போ இந்த எஃப்எஸ் மேக்ஸிமத்தோட மதிப்பு ரெண்டுக்குமே சமமாக தான் இருக்கும். இதுக்கு பரப்பு அதிகமாக இருக்குங்கிறதுனால இதுக்கு எஃப்எஸ் மேக்ஸிமம் மதிப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்ல முடியாது, அப்படி கிடையாது. அதான் அதுக்கு அர்த்தம். எஃப்எஸ் மேக்ஸிமம் இண்டிபெண்ட் ஆஃப் ஏரியா ஆஃப் கான்டாக்ட், பொருளின் தொடர்பு பரப்பை சார்ந்தது இல்லை. அடுத்து பாருங்கள், எஃப்எஸ் மேக்ஸிமம் எதுக்கு சொல்லணும்ல, எஃப்எஸ் மேக்ஸிமம் சொன்னோம்ல, இந்த ஓய்வு நிலை உராய்வினுடைய பெரும மதிப்பு அது எதுக்கு சமம் அப்படின்னா மியூஎஸ் இன்ட்டு என். ரொம்ப முக்கியமான ஒரு ஈக்குவேஷன். எஃப்எஸ் மேக்ஸிமத்தினுடைய மதிப்பு வந்து என்னது, மியூஎஸ் இன்ட்டு என். இது பாருங்கள், இது வந்து மாறிலி. எஃப்எஸ் மேக்ஸிமம் பெரும மதிப்பு அப்படிங்கிறது மாறிலி. ஏன் மாறிலின்னு சொல்கிறோம், ஈக்குவல் டு மியூஎஸ். மியூஎஸ்ங்கிறது ஒரு மாறிலி, அது என்னன்னு பார்ப்போம். என்னங்கிறது என்னது, மாறிலி. இந்த எண் மதிப்பு மாறுமா, மாறாது. இந்த பொருளுடைய எடை அப்படிங்கிறது மாறிலி. அப்போ அதுக்கு ஈக்குவலாக தான் அந்த எண் இருக்கும். அப்போ எண்ணும் மாறிலி. மியூஎஸ்ங்கிறது என்னது, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், ஓய்வு உராய்வு குணகம்னு சொல்லுவோம். அது மாறிலி. இது வந்து எதுக்கு, இந்த மியூஎஸ்ங்கிறது எதை சார்ந்தது, இங்கே இருக்கு பாருங்கள், மியூஎஸ் டிபெண்ட்ஸ் ஆன் நேச்சர் ஆஃப் த சர்ஃபேஸ், பரப்பின் தன்மையை சார்ந்தது. நல்லா ஏற்கனவே என்ன சொன்னோம், பரப்பை சார்ந்ததுன்னு சொல்லிட்டோம். இப்போ வந்து என்ன சொல்லியிருக்கோம், பரப்பின் தன்மையை சார்ந்ததுன்னு சொல்லியிருக்கோம். ஓகே, பரப்பின் எஃப்எஸ் மேக்ஸிமம் பரப்பை சார்ந்ததுன்னு சொல்லிட்டோம். இங்கே மறுபடியும் பரப்பு சொல்கிறோமேன்னு குழப்பிக்கூடாது. இங்கே என்ன சொல்கிறோம், பரப்பை சார்ந்ததில்ல, பரப்பின் தன்மையை சார்ந்தது. அப்போ பரப்பின் தன்மையை சார்ந்ததுன்னா என்ன அர்த்தம், இப்போ இந்த மியூஎஸ் மதிப்பு வந்து, இப்போ ஒரு புக் இருக்குது, ரொம்ப வளவளப்பாக இருக்குது. ஓகே, வளவளப்பாக ஒரு டைல்ஸ் இருக்குது, ஒரு டேபிள் மேலே ஒரு டைல்ஸ் வச்சுருக்கோம், வளவளப்பான ஒரு டைல்ஸ் வச்சுருக்கோம். அப்போ அந்த டைல்ஸோட அடிப்பரப்புக்கும் இந்த டேபிளோட அடிப்பரப்புக்கும் இந்த ரெண்டு பரப்பு, இந்த ஒரு ஜோடிக்கு, இந்த பேருக்கு மியூஎஸ் மதிப்பு வந்து என்னது, கம்மியாக இருக்கலாம். அதே வந்து ரொம்ப சொரசொரப்பான ஒரு கல்லை வைக்கிறோம், அதே நிறையில் சொரசொரப்பான ஒரு கல்லை வந்து வைக்கிறோம் அந்த டேபிளில். அப்போ அந்த சொரசொரப்பான கல்லுக்கும் இந்த டேபிளினுடைய பரப்பும், இந்த பேருக்கு மியூஎஸ் மதிப்பு அதிகமாக இருக்கலாம். அப்போ அந்த பரப்பினுடைய தன்மை, அதனுடைய சொரசொரப்பு தன்மை இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது, ரஃப்னஸ் அதிகமாக இருந்ததுன்னா அந்த மியூஎஸ் மதிப்பு என்னது, அதிகமாக இருக்கும். அப்போ பரப்பின் தன்மையை தான் சார்ந்தது ஒழிய பரப்பினுடைய அளவை சார்ந்தது அல்ல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும், அந்த மியூஎஸ் மதிப்பு. ஸோ இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம். எஃப்எஸ் மேக்ஸிமம் வந்து எதுக்கு சமம், மியூஎஸ் எண்ணுக்கு சமம், இது தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து ஒரு மாறிலி. அப்போ எஃப்எஸ், அதாவது இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து மேக்ஸிமம் எதுக்கு ஈக்குவலாக இருக்க முடியும் அப்படின்னா இதுக்கு தான் ஈக்குவலாக இருக்க முடியும். ஓகே, இதை விட அதிகமாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, இதை விட அதிகமாகாது. நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் இந்த மதிப்பை விட அதிகமானுச்சுன்னா ஆப்ஜெக்ட் வந்து என்னது, நகர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் எஃப்எஸ் வந்து என்ன ஆகுங்கிறது அடுத்து பார்க்கலாம். ஓகே, ரைட். அடுத்து பாருங்கள், லாஸ்ட்டு பாயிண்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட், லா ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். அதாவது
ஓய்வு உராய்வுக்கான விதி இதுதான் லா ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஓய்வு உராய்வுக்கான விதி என்னென்னா எஃப்எஸ் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மியூஎஸ் இன்டு என். அதான் இங்கே சொல்லிட்டு இருந்தோம். இதனுடைய உச்சபட்ச மதிப்பு வந்து என்னது, பொருள் நகர ஆரம்பிக்கிறப்ப, பொருள் நகர தொடங்குறப்ப என்னது மியூஎஸ் இன்டு என். இதுதான் பெரும மதிப்பு. சரியா? அதுக்கு முன்னாடி நகர தொடங்குறதுக்கு முன்னாடிலாம் என்னது இதை விட கம்மியாக தான் இருக்கும். அதான் லெஸ் தேன். இதுதான் உச்சபட்ச மதிப்பு. எஃப்எஸ் மேக்ஸிமம் மதிப்பு இது. அந்த மதிப்பு அடைஞ்சிருச்சுன்னா என்னது, அதுக்கு மேலே நீங்கள் ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா நகர ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னாடி நகரத்துக்கு முன்னாடிலாம் கொடுத்தோம்ல 0, 5 இதெல்லாம் இல்லையா. ஸோ அதிகபட்ச மதிப்பு 10. உதாரணத்துக்கு சொல்கிறோம். அந்த 10க்கு ஈக்குவலாக இருக்கலாம், என்னது அதை விட கம்மியாக இருக்கலாம். அதான் அதுக்கு அர்த்தம் எஃப்எஸ் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மியூஎஸ் என். இதுதான் லா ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஓய்வு உராய்வுக்கான விதி இதுதான். ஓகே. இதே மாதிரி அடுத்து கைனடிக் ஃப்ரிக்ஷன் இருக்குது, ஆர் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் சொல்லுவோம். கைனடிக் ஃப்ரிக்ஷன் இயக்க உராய்வு அப்படின்னு சொல்லுவோம். அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கேன். நன்றி.